a deep breath, and as you breathe out, keep the palms over your eyes. And then when you feel like, you may slowly and gradually open your eyes. உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. குட். For the knowledge part of it. நாம we are living. Yes, we are living. How? Something is going on. The breath. உயிர்ப்பு. சரி, நாம தாங்கிறப்ப whether this குருஜி சொன்ன மாதிரி the 7 stages, the ego நிழலா நிஜமா வரும், ஆனா வரா, இருக்கு ஆனா இல்லை. நம்ம சாப்பிடுறது கரெக்டா பசிக்கிறது, மணி அடிக்கிறது வயிற்றுல சாப்பிடுறோம், மற்றதெல்லாம் ஜீரணம் அது பண்ணிடுறது, நம்ம ஒன்றும் பண்றது. தூக்கம் வருது, எவ்வளவுதான் கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கணும்னு கண்ணு தானா முடிக்குது. So there is something inner intelligence which is guiding and operating the system. The ego always claims that it is. Present day பார்த்துட்டு இருக்கோம், அந்த ரெமிடிசிவிர் அந்த மெடிசின்ஸாக அடிதடி நேத்தியான ஆயுர்வேத மருந்துக்கு ஒரு அப்படியே அப்புறம் எது நினைச்சிட்டு போயிட்டு இருக்கு, நம்முடைய சக்தி எங்க போச்சு. அது ரொம்ப அழகான ஒரு திருமந்திரம். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேன். நமக்கும் தெரியாம ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கு, நம்ம உடம்ப நம்ம மனசை இயக்கிட்டு இருக்கு. நம்ம we are just we are co-existing. அந்த co-existence தெரியணும். குருஜி அதான் சொல்றது, live in the present, live in the present. கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலமோ மதில் மேல் பூனை, நிகழ்காலம் தான் கையில் உள்ள வீடு. உடஞ்ச பானையை ஒட்ட வைக்க முடியாது, அது போச்சு. அதை நினைச்சு புலம்புன்றத பிரயோஜனமே கிடையாது. எதிர்காலமோ மதில் மேல் பூனை, பூனை காம்பவுண்ட் மேல உட்கார்ந்து இருக்கு, அது இடது பக்கம் குதிக்குமா வலது பக்கம் குதிக்குமா, அது எந்த பக்கம் குதிச்சா என்ன, மேல விழுந்து போடுங்க பண்றாரு. நிகழ்காலம் தான் கையில் உள்ள வீடு. அந்த நிகழ்காலத்துல நம்ம இருந்தப்ப நம்முடைய எனர்ஜி பிராணசக்தி அதுதான். என்னிலே இருந்த ஒன்றை யார் அறிந்ததில்லையே. கடவுள் எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் ஒரு உணர்வு, அந்த உணர்வு நிலைத்தான் கடவுள். அந்த உணர்வு நிலைத்தான் மூச்சாக உணர்கிறது. குருஜி சொல்றதுதான், the breath is a link between the body and your mind and emotions. So அதெல்லாம் சூட்சுமம் இருக்கு, இந்த சூட்சுமத்தில் தான் இருக்கு மோட்சமே. So you should know the secret of the breath. அதுதான் திருப்பி திருப்பி குரு சொல்றது, enjoy the rhythm. So the energy goes up and down and energizes your system. Something that வெளிப்படுது. சூரிய பகவான் மேகத்துக்குள்ள இருக்காரு, ஐயோ மேகமூட்டமா இருக்கே, சூரிய பகவானா வரலையே, இல்லவன் போயிட்டாரு. மேகமூட்டம் மறைஞ்சு, இந்த மேகமூட்டம் மறைஞ்ச உடனே போன உடனே சூரிய பகவான் பளிச்சுன்னு வெளிச்சம் தர்றார். அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவ மலம், மாயா மலம், கர்ம மலம், 3 திரைகள் நம்மளை மூடி இருக்கு. அப்படியே அது ஜோரா நம்ம சுதர்ஷன கிரியா பண்ண ஜம்முன்னு நம்ம உடம்ப நல்ல குரு கோபாலகிருஷ்ணா சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் இலக்குவான், எல்லா உடம்புல இருக்க எல்லா அவயவங்களும் இயங்கணும். அப்ப அந்த பிராண சக்தி பாய உடம்பு நன்னா. அடுத்தது மூச்சு ஜம்முன்னு கிரியா பண்ணணும். அப்புறம் மனசை நிம்மதியா வச்சுக்கிண்டு we should try to live the present. அப்ப எமோஷன்ஸ் தானா பேலன்ஸ். இது இருந்தா நம்முடைய நிலை நாம நிலையா. அதனாலே
எனக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அதை உணராம வெளியே எங்கேயோ போயிருக்கு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் சுதர்ஷன கிரியா மூலமா நம்முடைய அற்புதமான உடலினுடைய இயக்கத்தின் மூலமாக நம்மை சுற்றி நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு தானா நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாது இத்தினூண்டு அந்த கோவிட் வைரஸ் என்ன பாடுபடுத்தின்னு இருக்கியா, எங்கயா இருக்கேன்னு பூத கண்ணடிச்சுட்டான்னு தெரிய மாட்டேங்குது. கப்புன்னு நுரையீரலுக்குள்ள போயிடுது, காதுக்குள்ள போகுது, காத்துல வருதுங்கிறாங்க, அச்சும் தும்முனா வருதுங்கிறாங்க. அதுக்காக கண்ணீர் தெரியாத ஒண்ணு நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கச்ச, அப்ப எனக்குள்ள ஆனந்த நிலையாக இருக்கக்கூடிய இறைமை என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்ட பின் என்னிலே உணர்ந்த யாவர்கான வல்லீரோ. நான் அதை உணர்ந்து ஆனந்தமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், குருஜியுடைய மடியில பத்திரமா இருக்கேன். குருஜி வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு, அவரே சொல்லிட்டார், எஸ் given a cover promise, I am happy, I am relaxed. என்னிலே உணர்ந்த ஒன்றை யாவர்கான வல்லீரோ. நான் எப்படி சொல்ல முடியும்? உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. குருஜியை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு மனசாட்சிக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. அதனால குருஜின்னா குருஜி தான், கம் வாட் மே. அப்போ கெட்டியா பிடிச்சிட்டோம் தானே. என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லீரம். எனக்கு தான் தெரியும் அந்த சுவை, எனக்கு தான் தெரியும் குருஜிக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம். அப்போ what needs me to give a proof for that? I stand a proof for myself. என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லீரோ. என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஆனந்தமா இருக்கு. என்ன குருஜி, நீ எங்க குப்பத்தொட்டியில வச்சாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, நீ சொன்ன அந்த வார்த்தைகள் நான் சந்தோஷமா இருக்கணும். அது எது எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த 5 பிரின்சிபிள்ஸ் நான் உணர்ந்து எல்லோருக்கும் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். துக்கமும் சுகமும் மாறி 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 வரும், அது ஏத்துக்கணும். லைஃப் opposite values are complementary to each other and accept people as they are, accept the situation as do not be a football of others opinion. இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க ஃபுட்பால் ஆகணும்னு ஒரு 10 நிமிஷம் அந்த யூடியூப்ல போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5 கட்டுப்பாடுகள், புதிய விதிகள், முழு ஊரடங்கு, நேத்து பாடின பாட்டியே பாடிட்டு கடைசியில இத பெல் பட்டன் அழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு முடியும். You become a football of others opinion. என்ன ஆகுங்க சார்? மூக்க மூடிக்கோங்க சார். என்ன சார் மூக்க திறந்துருக்கீங்க? நீங்க மூக்க மூடிட்டே அந்த மூச்சு திணறதுங்க. கூடாது சார், ஜாக்கிரதையா இருக்கு. So do not be a football of others opinion. உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு திடமான நம்பிக்கையை வச்சுக்கோங்க. நம்பிக்கை தான் உங்களுக்கு. And do not find intention behind others' mistakes. அவன் உணர்ந்து சொல்றான், மூக்க மூடிக்கோங்கிறான், வாயை மூடிக்கோங்கிறான், காதை பத்திக்க, கண்ணை கூட மூடிக்க சொன்னான். ஏன்னா கண்ணுக்குள்ள கோவிட் பதில போயிடும், கண்ணு மூடிக்கோங்க சார். கண்ணை ஒரு கட்டு காந்தாரி மாதிரி அதுலயே உட்காருவோம்னு சொன்னாலும் சொல்லுவான். சரியா? விடும். Present is inevitable. You cannot escape. சரியா? அதனால அக்செப்ட். அதுதான் நிம்மதி. ஆக உங்களுக்குள்ளர அதுதான் சொல்றது, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாவது உங்க வீட்டுல ஒரு பக்கம் உங்களுக்கு உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிட்டு நிம்மதியா என்ஜாய் யுவர் பிரெத். அதுதான் ஆனாபானா சதி, அனுலோமா வினுலோமா. உங்களுக்குள்ள மூச்சு நடந்துட்டே இருக்கு, அது யாரும் நிறுத்த முடியாது. அதை உணர்ந்துட்டு இருந்தீங்கனாலேயே உங்களுக்குள்ள பல உண்மைகள் தானாக அந்த தெளிவு ஏற்படும். அதுதான் சொல்றது. அதை நீங்க ஆக என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ. என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. எவ்வளவு சார் கடவுளை என்ஜாய் பண்ணீங்க? 1 கிலோவா 2 கிலோவா? உணர்ந்து கொண்டேனே. உணர்வுக்கு எது அளவு? ஆக அந்த உணர்வில் இருக்கும் பொழுது, ஆனந்தமயமாக இருக்கும் பொழுது, உங்களை சுத்திலையும் ஆனந்த அலைகள், பாசிட்டிவிட்டி பரவுது. அதுதான் சொல்றது, பாசிட்டிவிட்டி. வைப்ரேஷன்ஸ். we are all nothing but vibrations. எனர்ஜி ஆர் மேட்டர், மேட்டர் அண்ட் எனர்ஜி, எனர்ஜி ஆர் மேட்டர். மாறி மாறி இந்த 2 நிலையில நம்ம இருக்கோம். ஆக உங்களுக்குள்ள அந்த சக்தியை உணருங்க. உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்கள் படைக்கும் ஆற்றல் பற்றவர்கள்.
படைக்கப்பட்டவைகள் அல்ல, படைக்கும் ஆற்றல், படைப்பவரின் ஒரு கருவியாக இருப்பவர்கள். ஆக அவ்வளவு சக்தி நமக்குள்ள இருக்கு. ஸோ மகாவதார் பாபாஜியை பத்தி படிங்க, பரமஹம்ச யோகானந்தாவை பத்தி படிங்க, இப்ப இருக்கிற மாஸ்டர்ஸ் நம்ம குருஜியை பத்தி படிங்க, அவர் புக்ஸ் எல்லாம் படிங்க. அவ்வளவு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வரும். ஜக்கி வாசன், சத்குரு வாசுதேவ படிங்க, ஸ்ரீ எம் படிங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாசிட்டிவா பாருங்க. நெகட்டிவிட்டியை படிக்கிறத பார்க்கிறத அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் பிரெயின் டு நாட் நோ பிஹைண்ட் த ரியாலிட்டி அண்ட் த ட்ரீம். அது சினிமா நீங்க பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, யுவர் பிரெயின் கேனாட் டிஃபரன்ஷியேட், இட் ரியாக்ட்ஸ். அது டிவி சீரியல் தான் நினைச்சா கூட யுவர் பிரெயின் ரியாக்ட்ஸ். ஒரு துப்பாக்கி கொண்டு டப்பு டப்புங்குது. அதனால இந்த 5 புலன்கள் வழியாக உள்ள விடுறத ஃபில்டர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் லெட் தம் பி பாசிட்டிவ், தட் வில் ரெசோனேட் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் பாசிட்டிவிட்டி. குடும்பங்களுக்கு சரியா? ஆக நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆனந்த நிலையில ஒரு 10 நிமிஷமாவது அந்த மூச்சு நம்ம இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம். என்னைக்கு இருந்தாலும் குருஜி